இப்போ நம்ம உடல் பாகங்கள் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு நம்ம லைப்போசக்ஷன் அட்வைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபேஸோட ஃபேட் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாய், ஐ எம் டாக்டர் கோவர்தினி, காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஃபேஸில் ஃபேட் அதிகமாக இருக்குது, ரொம்ப குண்டாக தெரியுது அப்படின்னு வந்து நம்ம கேட்குறவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது இதையெல்லாம் கம்பைன் பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போது ஜென்ரலாக லைப்போசக்ஷன் ப்ரொசீஜரே நம்ம வந்து ஃபேஸில் அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளட் வெசல்ஸ் அந்த நர்வ்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால லைப்போசக்ஷன் வந்து கொஞ்சம் ரேராக ரொம்ப தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் ஃபேஸில் லைப்போசக்ஷன் அட்வைஸ் பண்ணுறோம். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 கம்பைன் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஃபேஸை வந்து ஒல்லியாக நம்மளால் காமிக்க முடியும். ஒன்று வந்து பக்கல் ஃபேட் பேட் ரிமூவல். அதாவது நம்மளுக்கு கன்னத்தில், அதாவது இப்படி நம்ம பண்ணோன்னா இந்த இடம் உள்ளே போகுது இல்லையா, இந்த இடத்துல இருக்கிற ஃபேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் பக்கல் ஃபேட் பேட் ரிமூவல். இதை வந்து நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம இதை வந்து ரொம்ப வெளியில் ஸ்கார் தெரியாமல் மவுத்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல சின்ன இன்சிஷன் கொடுத்து அந்த ஃபேட்டை ரிமூவ் பண்ணுறது மூலிமா இந்த இடத்த வந்து நம்ம குண்டாக இல்லாமல் ஒல்லியாக காமிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த மெசிட்டர் மசில் ஹைப்பர்ட்ரோஃபி. இந்த பக்கல் ஃபேட் பேடுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா ரொம்ப பல்காக வைடாக தெரிஞ்சதுன்னா அந்த மெசிட்டர் மசில் ஹைப்பர்ட்ரோஃபினால தான் அது வருது. அதை குறைக்கிறதுக்கு நம்ம பொட்டாக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலிமா அந்த மசிலோட வால்யூமை குறைச்சி அந்த இடத்துலையும் நம்ம ஃபேஸை வந்து ஒல்லியாக காமிக்க முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா டபுள் சின், அதாவது இந்த தாடைக்கு கீழே இந்த இடத்துல ரொம்ப ஃபேட் இருக்குது அப்படின்னா அதையே வந்து நம்ம லைப்போசக்ஷன் பண்ணி இந்த டபுள் சின்னை குறைக்கலாம். இந்த 3 ப்ரொசீஜரையும் கம்பைன் பண்ணி நம்ம பண்ணும்போது குண்டாக இருக்கிற ஃபேஸை ஓரளவுக்கு நம்மளால் ஒல்லியாக காமிக்க முடியும். ப்ளஸ் வந்து இதெல்லாம் நம்ம பண்ணாலும் ரிசல்ட் நல்லா தெரியறதுக்கு இட் டேக்ஸ் 3 months. இப்போ லைப்போசக்ஷன் பண்ணாலும் சரி, பக்கல் ஃபேட் பேட் ரிமூவ் பண்ணாலும் சரி, இதெல்லாம் வந்து நம்ம சர்ஜரி பண்ணுறதுனால வர ஸ்வெல்லிங் அதெல்லாம் குறைஞ்சி நல்லா செட்டில் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் தெரியறதுக்கு இட் டேக்ஸ் 3 months. சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலருக்கு இந்த டபுள் சின் கரெக்ட் பண்ணாலும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து டீப் ஃபேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து நம்ம சப்மெண்டலாக ரொம்ப ஸ்கார் தெரியாமல் இந்த இடத்துல ஒரு இன்சிஷன் போட்டு அந்த டீப் ஃபேட்டையும் ரிமூவ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாலும் நம்ம வந்து இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ரவுண்ட் ஃபேஸாக இருக்குது, ஃபேஸை ஒல்லியாக்குனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு சூட்டபிளாக பண்ணலாம் உங்கள் ஃபேஸை ஒல்லியாக்குறதுக்கு அப்படின்னு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.